அப்போ குத்து விளக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதும் என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். உங்கள் விளக்கு ஏற்றுறது முக்கியம் இல்லை, அந்த விளக்கு என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஏற்றுகிறார், கொடுக்கிறார். இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆண்டவர் சபையில் கர்த்தர் போதுமான அளவுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அப்போ இது எல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு, சந்தோஷம்தான். விளக்கை ஏற்றி வச்சிருக்கிறாரு. ஆனால் இது அணையாதபடி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்குது. விளக்கு ஆண்டவர் ஏற்றிடுவார், ஆனால் அதை அணையாதபடி விளக்கு, குத்து விளக்கு எப்பொழுதும் என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார், வார்த்தையை கொடுக்குறாரு, இங்கே நல்ல ஆராதனை இருக்குது, எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் எரிஞ்சிக்கிட்டு இருக்குதா? நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, வரும்போது இங்கே வரும்போது நல்லா எரியும், வெளியே போகும்போது அப்படியே மங்கிட்டு இருக்கோம். பார்த்துருப்போம். நல்ல இங்கே சபைக்கு வரும்போது பயங்கர ஸ்பிரிச்சுவாலிட்டி, நல்ல ஆவியில் நிறையிறது. அப்புறம் வசனம் கேட்கும் போது நல்லா தான் உட்காந்து கேட்குறாங்க. ஆனால் அது பிரகாசிக்கிறதா? அந்த விளக்கு பிரகாசிக்கிறதா? கொடுக்கப்படுகிற வசனத்தை எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அது எரியறதும் எரியாததும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரெண்டு விதத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். அந்த ஸ்பாட்டில் அதுக்காக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு செஞ்சு முடிச்சிடலாம். திருப்பி கூப்பிட்டு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த நேரத்தில் அதை நாங்கள் செஞ்சோங்க, என்னன்னு தெரியாதுன்றவாங்க. ஆனால் சில நேரத்தில் அதை டீப்பாக கற்றுக்கிட்டு லைஃப் லாங் அதை யூஸும் பண்ணலாம். அப்படிதான் ஒரு சிலர் வசனம், வாக்கு தத்தம், இதை எல்லாத்தையுமே அந்தந்த நிமிஷத்துக்கு அங்கங்கே. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது அவ்வளவு ஆவியில் நிறையிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் வெளியே போய் அவங்களுடையதான வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, அவங்க படுகிற கோபத்தை பார்க்கும்போது, அப்போ இந்த 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 வசனம் என்ன கிரியை செய்யுது? இந்த வசனம் அப்புறம் என்னதான் மாற்றத்தை கொண்டு வருது? வரோம், கேட்குறோம், போகிறோம். இது ஏதோ ஒரு சேஞ்ச் உண்டாக்கணும்ல. சேஞ்ச் உண்டாக்காம நான் எப்பவுமே நான் நம்புறது ஒரு விஷயம், என்ன நம்புவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை நாம் கேட்குறோன்னா ஏதாவது ஒரு மாற்றத்தை அது நமக்கு கொண்டு வரணும். நாம் வசனத்தை ரசிக்கிறவர்கள் அல்ல, வசனத்தை ருசிக்கிறவர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அப்படியே அந்த வசனத்தை அப்படியே உட்கொள்ளணும். அந்த ஜூஸ் பாருங்க, ஒரு ட்ரிப்ஸ் ஒருத்தனுக்கு ஏத்தனா இமிடியேட்டாக ஏதோ ஒரு ரியாக்ஷன் அவன் பாடியில் வருது இல்லை? ரொம்ப வீக்காக இருக்கிறாள் கொஞ்சம் என்ன ஆகுறாரு? கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறாரு பார்க்குறோம்ல. ஒரு மாத்திரையை போட்ட உடனே அந்த ஜுரம் இறங்குது இல்லை? அப்போ வசனத்தை கேட்டோன்னே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வரணும்ல. 10 வருஷமா இருக்கிற வண்ணமாகவே, 20 வருஷமா இருக்கிற வண்ணமாகவே, ஒரு கோபத்தில் மாற்றம் இல்லை, ஒரு மூர்க்கத்தில் மாற்றம் இல்லை, அப்புறம் மற்ற விஷயங்களில் மாற்றம் இல்லை. ஆனால் சர்ச்சில் ரெகுலர் கோயர். அதெல்லாம் நம்ம சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல சாட்சி. விளக்கு ஏற்றப்பட்டிருக்குது, எரிகிறதா? எப்படி எரியுது? பிரகாசிக்கணுங்கிறது. அந்த விளக்கு என்ன செய்யணும்? நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க அங்கே சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, மகிமையே அதை பிரகாசித்தது. அப்போ அந்த இப்போ வீட்டில் இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய லைட் போடுவீங்க. சில டியூப் லைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மங்கிட்டா எரியும், மங்களா எரியும். என்னன்னா அது முடிய போகுதுன்னு அர்த்தம். என்னாச்சு? முடிய போகுதுன்னு அர்த்தம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திரும்பிக் கொள்ளுங்க. அங்கே ஏலியை பற்றி வசனம் சொல்லுது. விளக்கு எப்படி இருந்தா? அணைந்து போகும் முன்னே. விளக்கு அணைந்து போகும் முன்னே அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு, ஆனால் எரியுது, இன்னும் அணையல. ஆனால் எப்படி அணையுது? எப்படி எரியுது? அணையறதுக்கு முன்னாடி எப்படி எரியுமோ அப்படி எரியுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? எங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன பிரச்சனை? நாங்களும் சர்ச்சுக்கு வந்து தான் போகிறோம். எங்கே சொல்லுங்கள், எடுத்து பாருங்கள், கரெக்டாக வந்திருப்போம் சர்ச்சுக்கு. ஆனால் ஒரு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும்போது நல்லா தெரியும், அது அணையிற நிலைமையில் இருக்குது. சர்ச்சில் உட்காந்துருக்கு. இப்போ இந்த விளக்கு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கு. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற அந்த விளக்கு தான் அணையும் நிலைமையில் இருக்கிறது. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் சபையில் இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் மக்கள்னு அர்த்தம் கிடையாது. சபையில் இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் மக்கள் அர்த்தம் இல்லை. அதனால தான் எப்போவுமே ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயந்திருக்கப்படும். சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதை பற்றி பண்ணணும்? மற்றவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி சுய பரிசோதனை பண்ணக்கூடாது. நம்ம லைஃப்பை பற்றி சுய பரிசோதனை பண்ணணும். எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு. பல நேரங்களில் என்ன தெரியுமா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே நமக்கு தெரிஞ்சிடும். தெரியுமா? கொஞ்சம் பாடி வீக் ஆனால் தெரிஞ்சிடும், கொஞ்சம் டயர்டானால் தெரிஞ்சிடும், கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்தால் தெரிஞ்சிடும். ஆனால் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வீக் ஆனால் தெரியாது உங்களுக்கு. ஆனால் நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஏதோ ஜபத்தில் எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒரு விதமான தொய்வு இருக்குது. நான் வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே ஒரு எந்த விதமான ஒரு காரியமும் இல்லாமல் அப்படியே மண்ணு மாதிரி வாசித்துக்கிட்டு இருப்போம் உட்காந்து. அப்படியே வாசிட்டே இருப்போம். அதில் ஒன்றுமே இருக்காது.
ஒரு 2 அதிகாரம் வாசிக்கும் போது அதில் ஒரு விஷயம் கூட ஏதோ ஒன்று நமக்கு தெரியல, இல்லை ஏதோ ஒன்று அதில் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் வெளிப்பாடு மாதிரி, அல்லது ஏதோ ஒன்று அந்த வசனத்தில் இருந்து இன்னைக்கு படித்ததில் ஒரு டேக் அவேன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டேக் அவே. அந்த டேக் அவே இல்லாமல் நீங்கள் வசனம் படிக்கிறதுலையோ, டேக் அவே இல்லாமல் ஜெபம் பண்ணுறதுலையோ ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னைக்கு பைபிள் வாசித்தேன், காலையிலேயே வாசித்தேன். என்ன வாசித்தேன்? சங்கீதம் வாசித்தேன், நீதிமொழிகள் வாசித்தேன். என்ன கர்த்தர் பேசினாரு? அது பேசினார்ல, வாசிச்சேன். அப்போ டேக் அவே இல்லை பாருங்களேன். அப்போ போயிட்டு வரதில்ல. என்ன மாற்றம் இருந்துச்சு? அப்போ விளக்கு எப்படி இருக்குதுன்னா அணையிற நிலைமையில் இருக்கு, பிரகாசமாக இல்லை, பிரகாசமாக இல்லை. அப்போ பிரகாசமாக இருந்தால் தானே உங்களுக்கு அந்த விளக்கினுடையதான மேன்மை தெரியும். அப்போ அந்த வெளிச்சத்தில் படித்தா தானே உங்களுக்கு அப்பத்தை நீங்கள் சாப்பிட முடியும். அங்கே வசனம் சொல்லுது, மேஜையின் மேலே 12 அப்பங்கள் இருந்தது. அது 12ம் உபதேசம் அல்லது 12ம் வசனம். அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள். அது கர்த்தருடைய வசனம். அப்போ இந்த வெளிச்சத்தில் அந்த வசனத்தை படித்தா தானே வெளிப்பாடு கிடைக்கும், அல்லது கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசுகிறாருன்னு தெரியும், அல்லது உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியும். இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? விளக்கு இருக்குது, அதில் எரியறது மங்கலாக இருக்குது. அதில் அந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க, 2 காரியத்தை கர்த்தர் கனெக்ட் பண்ணுவார். அந்த கனெக்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்திலும் வசனம் சொல்லும், விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக்கொண்டா. அப்படிதானே இருந்துச்சு. 1ஆவது வசனம் வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இவ்வளவு பேசுறது எதை பேசுறோம்? விளக்கு இருந்தால் தான் பிரகாசம் இருக்கும். அப்போதான் வசனத்தில் தான் அது வெளிப்பாடு இருக்கணும். வசனம் சொல்லுது, அந்நாட்களிலே பிரதட்சணமான தரிசனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்தது? அபூர்வமா இருந்துச்சு. இதோட கூட இன்னொரு தொடர்பு இருக்கு பாருங்க. அடுத்த வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணுங்க பார்ப்போம். கண்ணு இருளா இருக்கு, வசனம் இல்ல, விளக்கு அணையுது. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரனுடையதான கண்ணு மங்கலா இருக்கு, ஒரு பக்கம் விளக்கு அணையுது, இன்னொரு பக்கம் வசனம் இல்லை. இதுதான் அங்க இருக்கக்கூடியதான ஸ்பிரிச்சுவல் தாட். எப்பவுமே நான் சொல்வேன், நீங்க எவ்வளவு உள்வாங்குறீங்களோ அவ்வளவுதான் ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவார். லேண்டு எவ்வளவு உரியுதோ அவ்வளோ மழை தண்ணி உள்ள போகும். லேண்டு உரியில தார் ரோடாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, தண்ணி மேலே தான் ஓடும், உள்ளே போகாது. அது மண்ணாக இருந்துச்சுன்னா தான், நல்ல மண்ணாக இருந்தால் உறிஞ்சிடும் தண்ணியை. அப்போ சபைக்குள்ளே உட்காந்து வசனம் கேட்கும் போது அதை உட்கொள்ளணுங்கிற எண்ணத்தோடு உள்ளே வரணும். நாங்கள் எங்கள் சபைக்கு போகும்போது லிட்டரலாக சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக லிட்டரலாக சொல்கிறேன், வார்த்தைக்காக போவோம். எங்கள் பாஸ்டர் பேசுகிறத கேட்க போவோம். உட்காந்து அவர் அந்த வசனம் ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா டைரி எடுத்து, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். டைரி எடுத்து பேனா எடுத்து அப்படி உட்காந்துருப்போம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எழுதிக்கிட்டே வருவோம். கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போது சபை என்பது அந்த விளக்கு எரிகிற இடமாக இருக்குது. அப்போ ஒருத்தன் படுத்துட்டான், கண்ணு குருடா போச்சு, விளக்கு அணைய போது, வசனம் சொல்லுது அபூர்வமாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ அது பிரகாசமான வார்த்தை வரணும், அங்கே பிரகாசிக்கணும்னா விளக்கு எரியணும். அந்த இடத்துல நல்ல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எந்து இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அதை பெறணும், வசனத்திலேருந்து வாங்கணும், ஒரு வெளிப்பாடு வரணும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். மகிமையின் மேல் மகிமை அடையணும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும், இன்னும் நான் காணணும், இன்னும் கிட்டி நெருங்கி சேரணும். அந்த ஸ்பிரிச்சுவலுடைய வளர்ச்சி அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே எந்த இடத்துல இருக்கோம்? பெரும்பான்மை சர்ச்சை எப்படி இருக்குன்னா சாட்டிஸ்ஃபைடு. நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணணும் தெரியுமா? பரிசுத்தத்தோட கம்பாரிசன் இயேசு கிறிஸ்துவோட பண்ண சொல்லுது பைபிள். நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசு. அப்போ உங்கள் கம்பாரிசன் இன்னொரு சர்ச்சோட இல்லை, நம்ம கம்பாரிசன் பரலோக சர்ச்சோட. அங்கே இரவும் பகலும் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறாங்க அந்த மாதிரி நாங்களும் ஆராதிக்கணும் ஆண்டவரே. அங்கே நாங்கள் எப்படி இருப்போமோ அப்படி இருக்கணும் ஆண்டவரே. இங்கே நின்று ஊழியம் பண்ணுறவங்களுக்கு உங்களை பார்த்த உடனே எக்ஸ்ட்ராவா இன்னும் ஊழியம் பண்ணணும்னு தோணணும். ஏசுநாதர் காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கார். யோசித்து பாருங்க, அத்தனை பேரும் பாய் போட்டு படுத்திருந்தா அவர் பேசியிருப்பாரா? அத்தனை பேரும் தலைக்கு கல்லை வச்சு படுத்திருந்தா பேசியிருந்திருப்பாரா? அவர் பேசும்போது அவனுக்கு கேட்கணும்னு தோணுது, அவர் கேட்கணும்னு தோணும் போது இவர் பேசுகிறார். ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, பசி வந்துருச்சாமா இயேசுக்கு. அவர் சொல்றார், வாருங்கள் அக்கறைக்கு போய் நாம் சாப்பிடுவோம் என்று போகிறார். அவர் அக்கறைக்கு போகிறதுக்குள்ள ஜனங்க என்ன பண்ணிட்டாங்களா? சுற்றி அவர்கிட்ட வந்துட்டாங்களா? வந்த உடனே வசனம் சொல்லுது, அவர்கள் மேல் மனதுருகி மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள். அப்படித்தானே இருக்குது. அவர்கள் மேல்
மனதுருகி சாப்பிட போனவருக்கு சாப்பிட முடியல, வாடா பிரசங்கம் பண்றேங்கிறார் திருப்பி. அப்படி இருக்கணும் சபை, அப்படி கேட்கணும் வசனம். நீங்க வர்றது நல்லது, நாங்கள் உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 60 எடுத்து நல்லா பாஸ் பண்ணிட்டீங்கன்ற சந்தோஷத்தை விட 100 எடுத்து கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கிறீங்க, அதுதான் சர்ச். அதான் மணவாட்டி, கரை திரை அற்ற மணவாட்டி, பூரண மகிமை, பூரண வடி உள்ளது. ஆண்டவர் விரும்புறது பூரணராகும்படி கடந்து போவோம். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு ஆண்டவர் சொல்லலை. அப்போ நம்ம சர்ச்சு அவருடைய விளக்கு, ஒவ்வொருத்தருடைய விளக்கும் எப்படி இருக்கணும் தெரியுமா? பிரகாசமாக, அந்த விளக்கு எரியக்கூடியதா.